நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அந்த கௌதம் எப்படியாவது அடுத்த படிக்கட்டு எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கனவுகளோட அவரோட பாதையை இப்ப தொடங்குறாரு. ஆனா இந்த பாதையில நிறைய பிரச்சனைகள் நிறைய மின்னல்கள் எல்லாமே வரும். அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாப்ப கையும் களவுமா மாட்டினாங்க. நம்ம இலக்கியாவை பத்தி கௌதம் கிட்ட போன் பண்ணி பைரவி கேட்டா அவ்வளவுதான். இலக்கியா கிட்ட சண்டே ஆயிரும். இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் கொஞ்ச நாளைக்கு பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கும். ஏன்னா நம்ம கௌதம் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இலக்கியான்னு எதுக்காக கவலைப்படக்கூடாது, டீச்சர் வேலைக்கு உன்னோட பிடிச்ச வேலைக்கு நீ சொன்னதுனால உனக்கு ஓகேவே சொன்னேன், அப்படி வேற எதுக்குன்னா போறதுன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. ஆயாம்மா வேலைக்கு தான் போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கௌதம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு, கோபமும் படுவாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ற இலக்கியா, என் பேச்சை நீ கேட்க மாட்டியா, எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதிகபட்ச கோபத்துல இறங்கிடுவாரு. அந்த மாதிரி கோவத்துல இறங்கிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம பைரவி போன் பண்ணி என்னடா உனக்கு குறை வச்சேன், எதுக்காக அந்த இலக்கிய பையனை அசிங்கப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காளா, என் பேரை இன்சல்ட் பண்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிருக்காளா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி எனக்கு அசிங்கமாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஓவர் சீன் போட்டுன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடடே கருமோடே இவளுக்கு வேற வேலை மாதிரியே இல்லடா, எதுக்குடா அந்த மாதிரி எல்லாம் பண்றா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே ஒரு பக்கம் ஃபீல் ஆகும். என்னங்க பண்றது, வாழ்க்கைனா அப்படிதானே. அதனால எதையும் நம்ம கடந்து போய் ஆகணும். ஃபர்ஸ்ட் சிறு தொழில் செஞ்சாதான் அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச தொழிலுக்கு வர முடியும். எடுத்த உடனே எல்லாரும் கலெக்டர் ஆகணும்னா ஆயிர முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அந்த லாஜிக்ல இப்ப போயின்னு இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க கரெக்டா அந்த வெற்றின்ற ஒரு பாதையை தொடர வேறு இருந்தாங்க கஷ்டம். அந்த பாதையை தொட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாயிரும். அதுக்கப்புறம் யாரோட இதுவும் தேவையில்லை, நம்ம வாழ்க்கைக்கு நாம போராடிதான் ஆடும். போராடினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வெளிச்சன்றது ஒண்ணு பிறக்க வரும். சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம தாச்சாயின்னு இருக்காங்களா, அவங்க எதுனா ஆவேசத்துல ரொம்பவே கோவப்படுறாங்க. கோவத்துல அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஆவேசத்துல போயின்னு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு டே எஸ்எஸ்கே இப்ப கௌதம் கூட்டணி வச்சுட்டா அதுல எப்படியாவது கௌதம் கலந்துக்குவான். கலந்துன்னு கௌதமோட திறமையை பார்த்து அங்க இருக்கிறது எல்லாமே கௌதம் இப்ப வென்றுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில அவன் ஜெயிச்சிருவான். எல்லாரையும் நம்மளால கீழ்மட்டம் வரையும் தட்டி உட்கார வச்சிருவான். இதுக்கு நம்ம எப்பவுமே விடக்கூடாது, இந்த பிரச்சனையை நம்ம இதோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லு இருக்காங்க. இதை கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கு. என்னடா சொல்ற, இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்டோட ரொம்பவே ஆர்வத்தோட போயின்னு இருக்கு. இந்த ஆர்வம் எது வரையும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கடைசி எல்லா வரையும் இந்த ஆர்வம் இருக்குங்க. ஏன்னா ஒரே செகண்ட்ல இதை நிறுத்திட்டு போக முடியாது. என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எல்லாமே இந்த உலகம் குற்றமா தான் பார்க்கும். இந்த குற்றமான உலகத்துல நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு காட்டினா மட்டும் தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால நம்ம கௌதம் எப்படியாவது முன்னேற வரை நான் என்ன வேணாலும் செய்வேன், கௌதமுக்காக கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே எல்லாமே அவங்க ப்ரிப்பேரா பண்ணிருக்காங்க. சரி இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அடாடா படவாலே, இந்த மாதிரி ஒரு குடும்பம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்களே கேட்கும் போது எனக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கௌதம் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல 2 பேரும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. கரெக்டா 20 கோடி லாபம் பாக்குறாங்க. அந்த 20 கோடியில கரெக்டா பார்ட்னர்ஷிப் பண்றதுனால கௌதமுக்கு 10 கோடி போதுங்க. கௌதம் ரொம்பவே ஹாப்பி. இலக்கிய அதை கேட்டு இலக்கிய இன்னும் ரொம்பவே ஹாப்பியாக போறாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.